Hello students, இப்போ நம்ம 10th Maths Chapter 3 Algebraல Exercise 3.1 Sum number 2 பார்க்கலாம். Question பாருங்க. Discuss the nature of solutions of the following system of equations. அப்படின்னு 3 subdivision கொடுத்துருக்காங்க. இது first subdivision மட்டும் எழுதியிருக்கேன். 3 subdivision கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா nature of solutions. Solutionsனால் இங்கே என்ன? X, Y, Z கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் solution. இது என்ன நேச்சரில் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இந்த சொல்யூஷன் யூனிக்காக இருக்கா, இல்லை சொல்யூஷன் இருக்கா இல்லையா, கான்ட்ரவர்சிஸ் இருக்கா, என்னன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், ஒரு சம்மாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை 1 2 3ன்னு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? இருக்கிற XYZன்னு 3 வேரியண்ட் இருக்குது. இந்த 3 வேரியண்ட்டில் ஏதாவது ஒரு வேரியண்ட்டை கேன்சல் பண்ணி 2 வேரியண்ட் வச்சு ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம். திருப்பி 2 ஈக்குவேஷன் எடுத்து அதே மாதிரி ஒரு வேரியண்ட் கேன்சல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்துப்போம். அப்புறம் அதை சால்வ் பண்ணி ஒரு வேரியண்ட்டுக்கு ஆன்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் XYZ வேரியண்ட் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் XYZ வேரியண்ட் இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷனில் X and Z வேரியண்ட் மட்டும் இருக்குது. அப்போ இந்த 2 ஈக்குவேஷனும் எடுத்து Y வேரியண்ட்டை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து இப்போ எந்த வேரியண்ட் இதில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா Y தான் இல்லை. அப்போ இதில் இருக்க Yயை நம்ம சால்வ் பண்ணிக்கணும், கேன்சல் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. X + 2y - Z = 6ன்னு இருக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம எதுவும் பண்ணலை, அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். -3x - 2y + 5z = -12ன்னு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கோஎஃபிஷியன்ட் ஒன்று, y தானே கேன்சல் பண்ணணும், 2 கோஎஃபிஷியன்ட் ஒரே மாதிரி இருக்குது, ப்ளஸ் மைனஸில் இருக்குது. அப்போ +2y - 2y போயிடும். இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்கன்னா -2x, இங்கே என்ன கிடைக்கும், +4z = -6ன்னு கிடைக்கும். இதை ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதையும் தேர்ட் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணலாமா? சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போது இங்கே x1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இந்த ஹோல் டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கே 2x கிடைக்கும், இல்லை இங்கே 4z கிடைக்கும். பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2x - 4z = 2 3s are 6. ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படி எடுத்து எழுதிக்கோங்க. -2x + 4z = -6. இப்போ பார்த்தீங்கன்னா +2x - 2x கேன்சல் ஆகிடும், -4z + 4z கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். இப்போ 2 டேர்முக்கும் சேர்த்து ஒரு 0 போட்டுக்கிறோம். +6 - 6 கேன்சல் ஆகிட்டு 0 ஆகிடும். ஆல்ரெடி எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோம். கொஷினே என்ன, உங்களுக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூஷனோட நேச்சர் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க, அதுதான் உங்களுக்கு கொஷினே. இப்போ 0 = 0ன்னு வந்தால் நமக்கு இது ஐடென்டிட்டின்னு அர்த்தம். we have an identity. இப்போ ஐடென்டிட்டி தான் நமக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. therefore இந்த கொடுத்துருக்க சிஸ்டம், the system has infinite number of solutions. அதாவது நிறைய சொல்யூஷன் இருக்கும் இந்த சிஸ்டத்துக்கு, நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? செகண்ட் கொஷின் போயிடலாம். செகண்ட் கொஷின் பாருங்கள். 2y + z = 3 × -x + 1 2y + z = 3 × -x + 1. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. -x + 3y - z = -4ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. 3x + 2y + z = -1/2 கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம், நல்ல சிம்பிள் ஈக்குவேஷனாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 2y + z = இங்கே பாருங்கள் 3, இது உள்ளே மல்டிப்ளை ஆகிடுமா, -3x + 3 × 1 3ன்னு ஆகிடும். வேரியண்ட்டெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துக்கோங்க, கான்ஸ்டன்ட்டெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. பாருங்கள், இங்கே வேரியண்ட் என்ன இருக்குது, இந்த 2y + z அப்படி இருக்கும். இந்த -3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா +3x ஆகிடும். இந்த 3 இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கோங்க 3. இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. 3x
plus 2y plus z equal to 3. இது equation number 1. ஓகே, அடுத்தது பாருங்கள், செகண்ட் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணிக்கோங்க. minus x plus 3y minus z equal to minus 4. இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது 2ன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்டு 3x plus 2y plus z equal to minus 1/2ன்னு இருக்குது. இங்கே 1/2 இங்கே இருக்கிறதுனால இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போய் இந்த ஹோல் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் இந்த ஹோல் டேர்முக்கும் மல்டிப்ளை ஆகும். ஏன்னா இந்த எல்லா டேர்மும் ப்ளஸில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, ஹோல் டேர்முக்கும் மல்டிப்ளை ஆகும். 2 into 3x plus 2y plus z equal to minus 1. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 3s are 6x plus 2 2s are 4y plus 2 into z 2z equal to minus 1. இது equation number 3. இப்போ பாருங்கள், 3 ஈக்குவேஷன்லையும் xyz இருக்குது. அப்போ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். எதை சால்வ் பண்ணலாம்? z எடுத்துடலாமா? பாருங்கள், இங்கே ப்ளஸ் z மைனஸ் z, இங்கே 2z இருக்குது. இந்த கோஎஃபிஷியன்ட்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. இங்கே 3x 6x இருக்குது, 2y 3y 4y இருக்குது. அதனால் z டேர்மை கேன்சல் பண்ணுற மாதிரி எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 1ம் 2ம் எடுத்து z டேர்மை கேன்சல் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 3. செகண்ட் ஈக்குவேஷன், ரெண்டுக்கும் கோஎஃபிஷியன்ட் 1 தானே, அதனால் அப்படியே எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே எழுதிக்கலாம். minus x plus 3y minus z equal to minus 4. இப்போ பாருங்கள், ப்ளஸ் z மைனஸ் z போயிடுமா, அதனால் சைன் எதுவும் மாற்ற வேண்டாம், அப்படியே போயிடும். 3x minus x 2x ஆகிடும், ப்ளஸ் 3y 2y 5y ஆகிடும், ஈக்குவல் டு 3 minus 4 minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு 2 and 3 எடுத்து சால்வ் பண்ணிக்கலாமா? பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனில் z மைனஸ் z இருக்குது, தேர்ட் ஈக்குவேஷன் 2z இருக்குது. அப்போ இங்கேயும் 2 இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இங்கே 2 வேணும்னா ஹோல் டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பாருங்கள், இது மல்டிப்ளை பண்ணுங்கள். மைனஸ் எக்ஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 2 மைனஸ் 2x ப்ளஸ் 3 into 2 6y minus 2 into z minus 2z equal to ரெண்டு பக்கமும் பண்ணணும். minus 4 into 2 8 minus 8. அடுத்தது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 6x plus 4y plus 2z equal to minus 1. இப்போ பாருங்கள், minus 2z plus 2z போயிடுமா, கேன்சல் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா 6x minus 2x, அப்போது 6 minus 2x 4x plus 6 plus 4 10y equal to minus 9. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுலேருந்து எக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாமா? இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணால் தானே எக்ஸாவது ஒய்யாவது கண்டுபிடிக்க முடியும். அப்போ எக்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாமா? எக்ஸை ரிமூவ் பண்ணணும்னா இந்த ஹோல் டேர்மையும் 2ஆல் ஏன்னா இங்கே x 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இங்கேயும் எக்ஸுக்கு 4 கிடைக்கும். அப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4x plus 5 2s are 10y equal to 1 2s are 2 minus 2. ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 4x plus 10y equal to minus 9. இப்போ பாருங்கள், இது ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது, அதனால் கீழே இருக்க எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் 4x மைனஸ் 4x இது போயிடும், ப்ளஸ் 10y மைனஸ் 10y இதுவும் போயிடும். அப்போ இந்த சைடு 0 தான் உங்களுக்கு இருக்கும். -2 ப்ளஸ் 9 இது ப்ளஸ் 9 ஆகிடும் இல்லையா. -2 ப்ளஸ் 9 எவ்வளவு, 7ன்னு கிடைக்கும். இப்படி ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? 0 எங்கேயாவது 7க்கு ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னா இது இருக்காது, இது கான்ட்ரடிக்ஷன். ஸோ இப்படி இது எப்படி இதெல்லாம் therefore the answer is contradiction. இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக இருந்தால் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் இருந்தால் அதுக்கு சொல்யூஷனே கிடைக்காது. ஐடென்டிட்டி இருந்தால் நிறைய சொல்யூஷன் இருக்கும், நடக்கவே நடக்காது, இது பாசிபிளே கிடையாதுன்னா இதுக்கு சொல்யூஷனும் கிடைக்காது. therefore the system has no solutions. ஓகேவா? தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. y plus z by 4 is equal to z plus x by 3
is equal to x plus y by 2. அப்புறம் இன்னொரு ஈக்குவேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க x plus y plus z equal to 27 ஒரு ஈக்குவேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், தேர்ட் ஈக்குவேஷன் இருக்குது, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போ இன்னும் 2 ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ ரெண்டாக எடுத்து நம்ம 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் எடுத்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. பாருங்கள், y plus z by 4 is equal to z plus x by 3. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 3 இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது. இந்த 3 இந்த பக்கம் வந்துச்சுன்னா இந்த ஹோல் டேர்முக்கு மல்டிப்ளிகேஷனில் வரும். கீழே இருக்க டிவிஷனில் இருக்க 4 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஹோல் டேர்முக்கும் மல்டிப்ளிகேஷனில் வரும். டிவிஷனில் இருக்கிறதுனால ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போகும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடுது. மாற்றி எழுதிக்கோங்க. 3 இந்த பக்கம் வருது. 3 into y plus z is equal to இங்கே இருக்க 4 அந்த பக்கம் போயிடும். 4 into z plus x. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 3 into y 3y plus 3z is equal to 4z plus 4xன்னு வந்துடும். இப்போ எல்லாமே உங்களுக்கு வேரியன்ட் டேர்ம் தான் இருக்குது. அப்போ எல்லா டேர்மும் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாமா? 3y plus 3z, இது ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4z, இதுவும் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 4x ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள், 3y 1 தான் இருக்குது, 3y, இங்கே 3z, இங்கே மைனஸ் 4z இருக்குது. அப்போ மைனஸ் z 1z இருக்குமா? இது ப்ளஸ் 3, இது மைனஸ் 4, மைனஸ் z மைனஸ் 4x இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. எக்ஸ் டேர்மை முன்னாடி வர மாதிரி மைனஸ் 4x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0. இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது இது ரெண்டையும் வச்சு ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். பாருங்கள், z ப்ளஸ் எக்ஸ் பை 3 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை 2. இதே மாதிரி தான். இது டிவிஷனில் இருக்க இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷனில் வரும். 3 டிவிஷனில் இருக்க 3 இந்த பக்கம் போனால் இந்த டேர்மோட மல்டிப்ளை ஆகிடும். அப்போது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2 into z ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 3 into எக்ஸ் ப்ளஸ் ஒய். உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 into z 2z plus 2 into x 2x is equal to 3 into x 3x plus 3 into y 3y. பார்த்தீங்கன்னா இதுவும் எல்லாமே வேரியன்ட் டேர்மாக இருக்குது. அதனால் ஒரே சைடு கொண்டு வந்து 0 போட்டுக்கலாம். 2z plus 2x, இந்த ப்ளஸ் 3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3x ஆகிடும். இந்த ப்ளஸ் 3y இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 3y ஆகிடும். இந்த பக்கம் எந்த டேர்மும் இருக்காது, ஈக்குவல் டு 0. பாருங்கள், 2z 2x plus 2x minus 3x என்ன ஆகிடும்? மைனஸ் எக்ஸ் ஆகிடும். 2ல் 3 போயிட்டு 3ல் 2 போயிட்டு பெரிய நம்பர் சைன் மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதையும் ரீஅரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. xy டேர்மில் எழுதிக்கோங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? 2x, இதுதான் உங்களோட ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ இதையும் எடுத்து எழுதிக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 27ங்கிறது உங்களோட தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நமக்கு 3 ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இந்த 3 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் 2 ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்து சால்வ் பண்ணலாம். எதை சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே 4 இருக்குது கோஎஃபிஷியன்ட், இங்கே வந்து z எக்ஸுக்கு பார்க்குறேன் 4 இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ எக்ஸு ஒய் பார்த்தீங்கன்னா இங்கே 3y இருக்குது, இங்கேயும் 3y இருக்குது, இங்கே ஒய் இருக்குது. z பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் z, இங்கே 2z, z கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன்னையும் செகண்ட் ஒன்னையும் நம்ம சால்வ் பண்ணுறோன்னா இங்கே 2z இருக்குது, இங்கே ஒன்லி z இருக்குது, 2 கோஎஃபிஷியன்ட் இல்லை. இப்போ இது 2ஆக மாற்றணுன்னா ஹோல் டேர்மையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்டு ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணுங்கள். மைனஸ் 4 2s are 8x ப்ளஸ் 3 2s are 6y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மாற்றி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எடுத்து எழுதிக்கிட்டோம். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது மைனஸ் 2z, இது ப்ளஸ் 2z இருக்குது, அதனால் சைன் மாற்ற வேண்டாம். மைனஸ் 2z ப்ளஸ் 2z போயிடும். இப்போ இது ரெண்டுமே மைனஸில் இருக்குது. மைனஸ் 8 + 1 9x 6 - 3 ப்ளஸ் 3y
is equal to 0ன்னு உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ 2 and 3 சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 and 3 சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக 1 and 3 சால்வ் பண்ணிக்கலாமா? 2 and 3 சால்வ் பண்ணால் என்ன பண்ணுவோம்? எகெயின் Z கிட்ட கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது வேண்டாம். இப்போ 1ஐயும் 3 ஃபஸ்ட்டு 1ம் 2ம் சால்வ் பண்ணோம். இப்போ 1ம் 3யும் சால்வ் பண்ணிக்கலாம். 1 எடுத்து எழுதிக்கோங்க. அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். -z + z ஈஸியாக போயிடும். 1 எடுத்து எழுதிக்கோங்க. -4x + 3y - z = 0. Next, third one, x plus y plus z = 27. இப்போ பார்த்தீங்கன்னா -z + z போயிடும். அதனால் எந்த சைனும் மாற்ற வேண்டாம். -4x x போச்சுன்னா -3x இருக்கும். இங்கே +3 + 1 4y இருக்கும். = 27. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ஓகேவா? இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு, ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் கிடச்சிருச்சு. இது ரெண்டையும் சால்வ் பண்ணி எக்ஸாவது ஒய்யாவது கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே 9 கோஎஃபிஷியன்ட் இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. இப்போ இதை ஒய்யை கேன்சல் பண்ணணும்னா இது ரெண்டும் ஒன்றா இருக்கணும். அப்போது என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் இது ஒன்று ஈவன் நம்பர் இருக்குது, ஒன்று ஆட் நம்பர் இருக்குது. அப்போ இது ஒன்றா மாற்றணும்னா இந்த ஹோல் டேர்மையும் இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை இந்த ஹோல் டேர்மையும் இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸில் இங்கே -9x இங்கே -3x இருக்குது. இந்த 3ஐ நம்மளால் 9ஆல் மாற்ற முடியும். இப்போ ஹோல் டேர்மையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 9 ஆகும். எக்ஸை கேன்சல் பண்ணிட்டு ஒய்க்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? -9x + 3y = 0. அடுத்தது ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபிஃப்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? -3x + 4y = 27 இருக்கா? 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். -3 × 3 -9x + 4 × 3 + 12y = 27 × 3 எவ்வளோ வரும்? 7 3s are 21, 1க்கு ரிமைண்டர் 2, 3 2s are 6, 7 8, 81 வரும். 81. இப்போ சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸில் இருக்குது. இப்போ ஏதாவது ஒரு சைன் மாற்றினா தான் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஹோல் டேர்மோட சைனையும் மாற்றிடுறோம். மைனஸை ப்ளஸ் ஆக்கிடுறோம், ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கிடுறோம், இதையும் மைனஸ் ஆக்கிடுறோம். இப்போ இது போயிடும். இது போயிட்டா இங்கே பாருங்கள், +3y இங்கே -12y. அப்போ -12ல் 3 போயிடுச்சுன்னா -9y = -81. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டு சைடும் மைனஸ் இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ 9y = 81ன்னு இருக்கும். y = 81. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 9 இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் போயிடும். அப்போது 9 டைம்ஸ் 9 9s are 81, y = 9ன்னு கிடச்சிச்சு. இப்போ y கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சுதா? இப்போ இந்த ஒய்யை இந்த 4 and 5 ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனில் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். எது சிம்பிள் ஈக்குவேஷன் பாருங்கள், இங்கே 0 இருக்குது. இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்கள், y = 9 ஃபோர்த் ஈக்குவேஷனில் போட்டுக்கோங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன? -9x + 3y = 0 தான் ஃபோர்த் ஈக்குவேஷன். பார்த்திங்கன்னா -9x எக்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். +3 × yக்கு 9 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ -9x = 9 3s are +9 3s are 27 = 0. -9x = இந்த +27 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -27 ஆகிடும். இப்போ x again மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ x = 27/9. 27ல் எத்தனை 9 இருக்குது? 3 டைம்ஸ் இருக்குது. இப்போ x = 3ங்கிறது ஆன்சர் கிடச்சிச்சு. x கிடச்சிச்சு, y கிடச்சிச்சு, z கண்டுபிடிக்கணும். சிம்பிள் ஈக்குவேஷனில் z போட்டு z கண்டுபிடிச்சிக்கலாம். எது சிம்பிள் ஈக்குவேஷன்? 1ஆ 2ஆ 3ஆன்னு பார்த்தா 3 தான் சிம்பிள் ஈக்குவேஷன். x + y + z = 27. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y + z = 27. இல்லை எக்ஸோட வேல்யூ 3 எடுத்து போட்டுக்கோங்க, ஒய்யோட வேல்யூ 9 எடுத்து போட்டுக்கோங்க, z அப்படியே வச்சுக்கோங்க, = 27. 9 + 3 எவ்வளவு? 12 + z = 27. z = 27 மைனஸ் இந்த +12 இந்த பக்கம் வரும்போது -12 ஆகிடும். 27 - 12 எவ்வளவு? z = 15.
பார்த்திங்கன்னா இதுக்கு எக்ஸு ஒய்இ இசட் எல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் நமக்கு செகண்ட் சம்மோட கொஷின் என்ன, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஐடென்டிட்டி வந்தது, அதனால் நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது, மெனி சொல்யூஷன்ஸ்னு எழுதிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சொல்யூஷனே கிடையாது, கான்ட்ரடிக்ஷனாக வந்ததுனால சொல்யூஷனே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா ஒன்றொன்றுக்கும் தனித்தனியாக ஆன்சர் இருக்குது. எக்ஸுக்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் இருக்குது, ஒய்க்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் இருக்குது, ஜட்டுக்கு ஒரு யூனிக்கான ஆன்சர் இருக்குது. இப்போ இது எப்படி எழுதணும்னா இதோட முடிச்சுக்கக்கூடாது. டிஸ்கஸ் த நேச்சர்னு சொல்லும்போது இதோட முடிக்கக்கூடாது. தேர்ஃபோர் த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஒன்றொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு முடிச்சுக்கணும். தட்ஸ் இட். தேங்க்யூ.